வெயில் காலத்துல தண்ணியிலேயே படுத்தேனே, இப்ப இப்படி ஆயி போச்சு. ஐயோ நெஞ்சுக்குள்ள எல்லாம் போட்டு குடையானேப்பா. ஆனா கட்டியை தான் நீங்க வேற எதை எடுக்கிறீங்களா? ஒழுங்கா சொல்லிருங்க. வணக்கம் நண்பர்களே. இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் பேர் கடம்பன். செம்ம சைஸுங்க. உண்மையிலேயே ஒரு லார்ஜ் சைஸ் ஜெர்மன் ஷெப்பர்ட்னே சொல்லலாம். பருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் கோட் மாதிரி தான் இருக்கும். பட் என்ன ஒரு பிரச்சனைனா ஃபுல்லா கட்டி சேர்ந்துருச்சு. இந்த தொட பகுதி, அடிப்பகுதி, இது எல்லாமே இது எதனால வருது அப்படின்னா, உங்க ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் வந்து தண்ணியிலேயே படுக்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் தான் மெயினா வரும். சோ உங்க ஜெர்மன் ஷெப்பர்ட் நீங்க இந்த மாதிரி ஹெவி கோட் ஃபார் ஜெர்மன் ஷெப்பர்ட் எல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது தண்ணி அதிகமா வைக்க கூடாது. தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா குடிச்ச உடனே அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிருங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா குளிர்ச்சிக்காக அவங்க அந்த தண்ணியை கொட்டி விட்டுட்டு அதுல படுப்பாங்க. அது வந்து இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனை தான் கிரியேட் பண்ணும். இது என்ன ஒரு பிரச்சனை ஆகும்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஈரம் அதிகமா சேர சேர அந்த இடத்துக்கு வந்து ஃபங்கஸ் வர ஆரம்பிக்கும். சோ உங்க ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு இதே மாதிரி ஆகாம இருக்கணும்னா அது மாதிரி பாத்துக்கோங்க. சார் இந்த மாதிரி ஆகிருச்சு அப்படின்னா வேற வழியே கிடையாது. நீங்க வந்து க்ரூமர்ட்டையோ இல்ல பக்கத்துல கிளினிக் டாக்டர்டையோ கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க நீட்டா உங்க ஃபர்ற எல்லாத்தையும் அந்த இடத்துல இருக்க கட்டிகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. பெஸ்ட் க்ரூமர்ட்டே போங்க. இந்த மாதிரி கட்டிகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து நல்லா காத்தோட்டமா மாறிடும். அடுத்து வளர்ற ஹேரை வந்து நம்ம கோமிங் பண்ணணும். இல்லையா ஈரத்துல படுத்தாங்கன்னா அந்த ஈரத்துல இருந்து வந்து நம்ம நல்லா துவட்டி விட்டு அவங்களை சாதாரணமா மாத்தணும். சோ ட்ரை அப் பண்றது ரொம்ப முக்கியம் கைஸ். இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கட்டிகள் அதிகமா சேரா இருக்கு. தான் சிக்குகளா தான் இருக்கும். நாலு முடி வந்து ஒன்னா மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா 4 முடி 40 முடி ஆகும். அதனால பெரிய டைப் ஆயிரும். அதுதான் நாட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நாட்ஸ் வந்துருச்சுன்னா வேற வழியே இல்லை. ஷேவ் பண்ண மாதிரி எடுக்க வேண்டியதுதான். சோ நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வால்லையுமே வந்து நல்லா குறைச்சு விட்டாச்சு. ஏன்னா வாலுமே கொஞ்சம் நாட்ஸ் ஹெவியா இருந்தது. ஸோ கோமிங் பண்ணி அதையும் மீட் பண்ணிட்டோம். இவருக்கு பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதுவும் டியூப் போட்டோன்னா வாய் வச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பழக்கம். அதனால குளிப்பாட்டும் போது இவர் குளிப்பாட்டுறவங்க இல்லையா, இவர் குடிக்கிறது தான் தண்ணி அதிகம். நல்லா குளிப்பாட்டியாச்சு. ஷாம்பு கண்டிஷனர் எல்லாமே போட்டு இருக்கிற ஃபர்ற எல்லாத்துக்கும் நல்லா ஷாம்பு இதெல்லாம் கண்டிஷனர் எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி விட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அடிப்பகுதி ஃபுல்லாவே சிரட்டு, நீங்க பாக்கலாம் அந்த தொடப்பகுதி எல்லாமே சிரட்டு தான். மீதி இருக்கிற ஃபர்ற எல்லாத்தையும் வந்து நல்ல ஷாம்பு போட்டு குளிப்பாட்டினதுனால புசு புசுன்னு தெரியும். அது வந்து ஒரு கவரப் மாதிரினே வச்சுக்கோங்களேன். நீங்க பார்த்தா தெரியும் தொடைய பாத்தீங்கன்னா முடி இருக்காது. நல்ல ப்ளோ ட்ரையர் போட்டு அவர் அழகா ரெடி பண்ணிட்டோம். சோ வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு தண்ணி வைக்கிறீங்கன்னா குடிச்சது போக மிச்சத்தை எடுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.